நீங்க மற்றவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணீரை கொடுத்து உதவி செய்தால் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சுயநலவாதிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. சுயநலமாய் தனக்கு தனக்கு தனக்கென்று சேர்த்து வாழ்கிறவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறவங்க, தாராளமாய் கொடுக்கிறவங்க, உதார குணம் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதித்து செழிக்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எப்படி? நீங்க தாராளமா கொடுக்கறீங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்றீங்களா? உதார குணத்தோட நீங்க நடந்து கொள்றீங்களா? இல்ல கஞ்சத்தனமா எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி சுயநலமாய் வாழ்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து செழிப்பாக்கணுமானா நீ மாறணும். உதார குணத்தோட மற்றவங்களுக்கு உதவி செய், நான் உன்னை செழிப்பாக்குவேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. பண பிரச்சனை நீங்கும், கடன் பிரச்சனை நீங்கும், செழிப்பு உண்டாகும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்றீர். எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். நான் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கவும் உதார